ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு வீட்டில் கணவனும் மனைவி. என்னங்க, சப்பாத்திக்கு சிக்கன் கிரேவி வேணுமா தால் வேணுமாங்க? சிக்கன் வேணுமா? அதையே செய். நான் ஏற்கனவே தால் செஞ்சிட்டேன், அதையே தொட்டுட்டு சாப்பிடுங்க. அப்போ எதுக்கு என்கிட்ட கேட்ட? இல்லைங்க, எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, நீ எது செஞ்சாலும் மாப்பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோன்னு. ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க 2 பேரும், அக்கா ஒரு டம்ளர் சக்கரை இருந்தால் கொடுங்கக்கா. அதெல்லாம் கொடுக்க முடியாது, போ போ. ஆத்திரம் அவசரத்துக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கணும் இல்லையாக்கா? அதானே, நீ போட்ட வீடியோக்கெலாம் நான் லைக் போட்டேன், ஆனால் நான் போட்ட வீடியோவுக்கு நீ திருப்பி லைக் பண்ணியா? அதெல்லாம் சக்கரை இல்லை, ஒன்றும் இல்லை, போ போ. ஒரு வீட்டில் அம்மாவும் பையனும். அம்மா என்னடா? அம்மா, பொண்ணு வீட்டிலேருந்து பேசுனாங்களா? என்ன சொன்னாங்க? பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கடா. அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? எங்களுக்கு தான் பிடிக்கல, நாங்கள் என்ன வீட்டை விட்டால் துரத்திட்டோம் அப்படின்னு சொன்னேன். ஒரு வீட்டில் மாமியாரும் மாப்பிள்ளையும். மாப்பிள்ளை, என்ன அத்தை சொல்லுங்கள். மாப்பிள்ளை, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாளாச்சு, உங்கள் வீட்டுக்கு போகிறதா உத்தேசமே இல்லையா? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க அத்தை. நான் உங்கள் வீட்டில் இருந்தால் தப்பா? தப்புலாம் இல்லை மாப்பிள்ளை, இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு இப்படி மாத கணக்கெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல. உங்கள் பொண்ணு மட்டும் எங்கள் வீட்டில் மாத கணக்காக இருக்கிறா, நான் எதனா சொன்னேனே சொல்லுங்கள். மாப்பிள்ளை, அது அவளுக்கு மாமியார் வீடு. அப்போ இது எனக்கு என்ன பாட்டி வீடா? எனக்கும் இது மாமியார் வீடு தானே. போங்க போங்க, போய் காஃபி எடுத்துகிட்டு வாங்க. ஒரு ஸ்கூலில் டீச்சர், ரமா நீ பெரியவளா ஆனால் என்ன படிக்க போகிற? டாக்டருக்கு படிக்க போகிறேன் டீச்சர். எந்த டாக்டருக்கு படிக்க போகிற? கண் டாக்டரா பல் டாக்டரா? கண் டாக்டர் ஆக போகிறேன் டீச்சர். எதுக்குமா கண் டாக்டரை செலக்ட் பண்ண? டீச்சர், பல் டாக்டர்னா பல் 32 இருக்குது, 32 புக்கு படிக்க வேண்டியிருக்கும். இதுவே கண்ணுன்னா 2 தானே இருக்குது, 2 புக்கு படித்தா போதும். கல்யாணங்கிறது பப்ளிக் டாய்லெட் மாதிரி, உள்ளே போனவன் எப்படா வெளியே வரலான்னு துடிச்சிட்டு இருப்பான், வெளியே இருக்கிறவன் எப்படா உள்ளே போகலான்னு துடிப்பான். அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.